ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறது முடியும் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். 2023 ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி இயர் வந்துட்டோம். இந்த வருஷம் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த பேசிஸில் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, அடுத்த வருஷம் எந்த மாதிரியான ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அதுக்கு 2, 3 ரீசன் என்னன்னா, 1 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்ல இருந்தோம். அதனால இந்த ஸ்டாக்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அண்டர் வேல்யூடா இருக்கும்போது பிக் பண்ணனால, ஸ்டாக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதேமாரி மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணனால நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் குடுத்துச்சு. அந்த வகையில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, CDSL. இந்த ஸ்டாக் பத்தி நமக்கு நல்லா தெரியும். இவங்க வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2டே பேர் தான் இருக்காங்க. டிமேட் அக்கவுண்ட் வந்து மெயின்டெயின் பண்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து NSDL, இன்னொருத்தவங்க வந்து CDSL. அதுல வந்து இவங்க CDSL வந்துட்டு ஐபிஓ வந்ததுக்கப்புறம் எப்பவுமே ஐபிஓ வந்ததுக்கப்புறமா நான் நல்ல ஸ்டாக்ஸை வந்து அப்படியே நான் ட்ராக் பண்ணிட்டே இருப்பேன். எப்படா வந்து கீழே விழுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஐபிஓல வந்ததுக்கப்புறம் ஐப் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து ஒரு பாட்டம் ஃபிஷிங் லெவல் வந்தது. அங்கே இந்த ஸ்டாக் எடுத்து நம்ம டிஸ்கஷன் நிறைய வாட்டி பண்ணோம். அங்கேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கு சீரியஸால பொறுத்த வரையும். அடுத்தது வந்து கேம்ப்ஸ். இதுவும் அதே நிலைமை தான். இந்த ஸ்டாக்கே நம்ம வந்துட்டு நெறைய டைம் வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது பண்ணோம். பண்ண இடத்துலேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு 44%க்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல வந்து குடுத்துருக்கு. அடுத்தது சொல்லிக்கிற மாரியான ஒரு முக்கியமான ஸ்டாக் அப்படின்னா, ஏஞ்சல் ஒன். இந்த ஸ்டாக்கு ரூ. 300 ஐபிஓல வரும்போது, அப்பைலேருந்து கன்டினியூஸா நான் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி ரூ. 1000க்கு கீழ வந்து விழுந்துச்சு. அப்போ 2, 3 வீடியோ எடுத்து போட்டு நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கு அந்த ரேட்டுக்கே வரல. 3000 சொச்சத்துக்கு எங்கேயோ போயிருச்சு. 228% லாபத்துல வந்துட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு குடுத்துட்டு மேல போயிட்டே இருக்கு. இதுவும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் குடுத்த ஒரு ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, DCX. இதுவும் வந்துட்டு நம்ம நெறைய டைம் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இதுவும் ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா நான் ட்ராக் பண்ணியிருந்த ஒரு ஸ்டாக் தான். ஒரு நல்ல ரிட்டர்ன் 74% வந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, IRFC. இது ஏன் 165%னா ஏகப்பட்ட இடத்துல இது வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். லாங் டேர்முக்கு, ஷார்ட் டேர்முக்கு, ஸ்விங்குக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு நம்ம அதாவது ரூ. 33 நெனைக்கிறேன். அங்கேருந்து நெறைய வாட்டி இந்த ஸ்டாக் வந்து டிஸ்கஷன் பண்ணி அங்கேருந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா, 165%க்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது குடுத்துருக்கு. கிராவிட்டா. இது வந்து நம்ம ஒரு 2, 3 டைம் தான் டிஸ்கஷன் பண்ணோம். அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் குடுத்துருக்கு. ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லிங் ஸ்டாப் லாஸ போட்டு நம்ம வந்துட்டு அத சேஸ் பண்ணிட்டே இருந்தோம். 60% ரிட்டர்ன் வந்தது. பஜாஜ் கன்சியூமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 35%. சென்கோ கோல்டு வந்துட்டு ஐபிஓ வந்ததுலேருந்து நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நல்ல சான்ஸ் கிடைச்சது. ஒரு 98% ரிட்டர்ன் அப்படின்னு கிடைச்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அதோட ஸ்டாக் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அது மூலமா 82% வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சது. ஸோ ஓகே, நல்லா இந்த மாரி ரிட்டர்ன் மட்டும் கிடைச்சதா, எதுவும் வந்து லாஸ் கிடைக்கலையான்னு சொன்னீங்கன்னா, லாங் டெர்முக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கா நல்ல சப்போர்ட் லெவலா டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், பிசினஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம போட்டோம். அந்த வகையில பார்க்கும்போது பெரிய லெவல்ல எந்த ஸ்டாக்குமே வந்து லாஸ் தரல. நம்ம இந்த ஷார்ட் டெர்ம் இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணது மட்டும் தான் அங்கங்க லாஸ்ல வந்தது. அத தவிர மார்க்கெட்டும் புல்லிஷா இருந்தனால எல்லா ஸ்டாக்கும் நல்லா வந்து ஒரு அவுட் பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது பண்ணுச்சு. ஒரு சில சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். அத நம்ம இங்க பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்க ஆகும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்ததுலேருந்து நல்லா ஏறிட்டு இருந்துச்சு. இது ட்ராக் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா விழுந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கும்போது, இது வந்து மந்த்லி சார்ட். அந்த மந்த் 2 மந்த்தா நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டே இருந்தோம். இதான் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்ன்ட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு வந்து குடுத்துச்சு. ஸோ எப்பவுமே பிசினஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்து கீழ விழும்போது நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா, நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாரி தான் கேம்ஸ். கேம்ஸ் 2 இடத்துல சப்போர்ட் லெவலா கன்சிடர் பண்ணியிருந்தோம். 2169, 2043 சொல்லிட்டு இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் பேட்டர்ன் கூட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இதுவும் அதேதான். இப்போ வந்ததுலேருந்து மேலே ஏறிட்டு, திருப்பி கீழ இறங்கி வரும்போது இந்த ஸ்டாக்குங்கிறத ட்ராக் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு 40% மேல ரிட்டர்ன் அப்படின்னு குடுத்திருந்தது. அடுத்தது ஏஞ்சல் ஒன். இதுவும் அதே கதை தான். ஐபிஓ வந்ததுலேருந்து ட்ராக் பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் இந்த ஸ்டாக்குங்கிறது கீழ விழுந்துச்சு. ஒரு சின்ன பேட் நியூஸ் வந்ததுனால. அதுக்கப்புறம் இங்க டிஸ்கஷன் பண்ணோம். அங்கேருந்து ஏறுன ஸ்டாக் தான். இதுக்கப்புறம் திருப்பியும் எங்கேயுமே இறங்கவே இல்ல. ஸோ அடுத்தது டிசியாக்ஸ். இதுவும் ஐபிஓ வந்ததுலேருந்து கீழ இறங்கிட்டே இருந்துச்சு. ஆனா நம்ம இங்க தான் டிஸ்கஷன் பண்ணோம். இந்த இடத்துலேருந்து இந்த பாயிண்ட் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து இதுவரையும் ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது குடுத்தது. அடுத்தது ஐஆர்எஃப்சி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு வாட்டி டிஸ்கஷன், இங்க ஒரு வாட்டி டிஸ்கஷன், நெறைய வாட்டி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும். ரீசென்ட்டா கூட தீபாவளி பிக்ஸ்ல கூட இந்த ஸ்டாக் எடுத்து நம்ம இங்க போட்டிருந்தோம். அங்கேருந்து கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 35லேருந்து 40% ரிட்டர்ன் அப்படின்னு குடுத்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது ராலிங்கிறத குடுத்துச்சு ஐஆர்எஃப்சி அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே தான். இது ஐபிஓலாம் இல்ல. ஓரளவு 2021லேருந்து கீழ விழுந்தது.
இந்த இடத்த கன்சல்டேஷன் ஆகும்போது நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். ஒரு ரூ. 102 அப்படிங்கிற மாரி பண்ணிட்டே இருந்தோம். அங்கேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கும் கொடுத்தது. ஸோ, அடுத்தது ஃபர்தரா பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாரியான டேட்டாஸ்லாம் வேணும் அப்படின்னா, உங்க ஃப்ரீ டைம ஸ்டாக் மார்க்கெட் நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒண்ணு பண்ணலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும், உங்களுக்கு இந்த மாரியான நியூஸஸ் எல்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். இது மூலமா உங்களுக்கு செகண்டரி ரெவென்யூ அப்படிங்கிறது உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகே. இன்னும் அ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஐபிஓலேருந்து வந்த ஸ்டாக்ஸு, கொஞ்சம் புது ஸ்டாக்ஸா இருக்கும். சில ட்ரெடிஷ்னலான ஸ்டாக்ஸுமே வந்துட்டு நம்ம எடுத்து டிஸ்கஷன் அப்படின்னு நெறைய பண்ணோம். அதில வந்து ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எக்ஸைட் இண்டஸ்ட்ரி ஒரு பேட்டரி கம்பெனி. இது வந்து ஒரு 75% இருந்தது. அமர் ராஜா ஒரு 40%. டாடா பவர் உங்களுக்கே தெரியும். ரூ. 202லேருந்து நெறைய வாட்டி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பீக்ல போயிட்டு 72% ரிட்டர்ன்ல போயிட்டுருக்கு. டாடா ஸ்டீல் நெறைய வாட்டி டிஸ்கஷன் பண்ணிட்டோம். அது ஒரு 31% ஆ பராஸ் டிஃபென்ஸ் இந்த ஸ்பேஸ் லிமிடெட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 65%. சவுத் இந்தியன் பேங்க்கு இது நம்ம ரூ. 16 10 பைசால பல தடவ டிஸ்கஷன் பண்ணோம். அங்கேருந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா, 77% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. அடுத்து வந்து டிஎம்பி பேங்க் இதுவும் அண்டர் வேல்யூட்டா பயங்கரமா கீழ இருக்கும்போது பேசியிருந்தோம். அங்கேருந்து ஒரு 40% குடுத்தது. இந்த ஐஎஃப்சியையும் விகாஸ் எக்கட்டும் பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா பெரிய ஸ்ட்ராங் கம்பெனி கிடையாது. ஒரு 2ம் பென்னி ஸ்டாக்ஸு. ஆனாலும் எடுத்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஒரு 2, 3 வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலா நல்லா இல்லாத ஸ்டாக் அப்படிங்கிறனால. ஆனா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத குடுத்தது. அதுக்கான சில சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு இவங்க கிட்ட இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனி விக்கும்போது ஒரு பீக்ல வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ங்கிறது இந்த மாரி சேனல் பேட்டர்ன்ல இறங்கிச்சு. அப்பலேருந்து நான் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ எங்கெங்கெல்லாம் முடியுமோ வாங்கியிருந்தோம். அதுவும் இல்லாம ரூ. 176ல வரும்போது நெறைய வாட்டி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு குடுத்து இந்த ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அடுத்து அமராஜாவும் பார்த்தீங்கன்னா, இது மாரி கீழ விழுந்தது. இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் போட்டு இது சேஸ் பண்ணியிருந்தோம். இதுவும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன். ஆல்மோஸ்ட் ஒரு 35லேருந்து 40%க்கான ரிட்டர்ன் அப்படின்னு வந்து குடுத்திருக்கு. டாடா பவர் உங்களுக்கே தெரியும். இங்க 102 இருக்கிறதுலேருந்து நம்ம நெறைய வாட்டி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரையும் ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் குடுத்திருக்கிறது. ஸோ ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2023ல நம்ம பார்த்தது. ஸோ வந்துட்டு இது மூலமா ஒரு நல்ல ரிட்டர்ன் எதுக்கு இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு செல்ஃப் ப்ரமோஷன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல மார்க்கெட்டு, குளோபல் கண்டிஷன், அடுத்தது வந்து லோக்கல் கண்டிஷன். இது நம்ம நல்லா புரிஞ்சுகிட்டு, ஸ்டாக் அனலைஸ் பண்ணி கரெக்ட்டா பிக் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ, அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்தது ஃபர்தரா 2024ல வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் எந்தெந்த ஸ்டாக்லாம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஆ எப்பவுமே வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு ஸ்டாக்க போயிட்டு கண்ண மூடிட்டு வந்து பிரைஸ பார்த்தோ, இல்ல பிராண்ட பார்த்தோ வாங்கக்கூடாது. மார்க்கெட் கண்டிஷன ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். இப்போ வந்துட்டு என்னன்னா, அ இந்த வருஷம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன் குடுத்தது. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு ரயில்வே பாலிசி வந்து அந்த மாரி நெறைய ஆர்டர்ஸ் குடுத்தாங்க. நெறைய அலாட்மென்ட் குடுத்தாங்க. அப்ரூவல் குடுத்தாங்க. அதனால ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ஏறிச்சு. இதே வந்து எல்லா வருஷமும் ரயில்வே ஸ்டாக் ஏறுமா? கண்டிப்பா வந்து ஏறாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து குளோபலோட மார்க்கெட் கண்டிஷன் வந்து பார்க்கணும். இப்போ குளோபல் லெவல்ல ஐடி வந்துட்டு நல்லா போகுது அப்படின்னா, கண்டிப்பா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலயும் போகும். நம்ம அந்த மாரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ரிசெஷன் ஆரம்பிக்க போதுன்னாங்க. அதனால ஐடி ஸ்டாக்ஸ்ங்கிறது பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது தரவே இல்ல. ஸோ அந்த மாரி குளோபல் கண்டிஷன புரிஞ்சுக்கணும். குளோபல் எத வந்துட்டு இந்த வருஷத்துக்கு நோக்கி போகுதுன்னு பார்த்து அந்த மாரி ஸ்டாக்க பிக் பண்ணணும். 2வது நம்மளோட லோக்கல் கவர்ன்மெண்ட். அதாவது வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து எந்த மாரியான பாலிசிஸ்லாம் எடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ரயில்வே ஸ்டாக்ஸ் இருந்தது. இந்த வருஷம் வந்து எனர்ஜி ஸ்டாக்ஸ், இல்ல பேட்டரி ஸ்டாக்ஸ் எந்த மாரி ஃபோக்கஸ் பண்ணாங்க, அவங்களோட பாலிசி எந்த மாரி வருதுன்னு சொல்லி பார்த்து அந்த மாரி பண்ணணும். 3வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில ஸ்டாண்டர்டான ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். அதில வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். அதனால அதுக்கான பிரைஸ் அப்ரிசியேஷன் நடக்காம கொஞ்சம் அண்டர் வேல்யூடா இருக்கும். அதெல்லாம் நம்ம பிக் பண்ணி வந்து போடணும். அந்த மாரியான சில ஸ்டாக்ஸ் வந்து நான் பார்த்து வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இது வந்து ஒரு மெர்ஜர் நடக்கிறதுனால, இன்னும் ரெக்கார்ட் டேட்டுங்கிறது தெர்ல. பட் அப்ரூவல் நடந்து போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்குங்கிறது பெரிய லெவல்ல ரிட்டர்ன் குடுக்காம அதே இடத்துல சுத்திட்டு இருக்கு. எப்பவுமே இந்த மாரி அ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் நடக்கும்போது, ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும். அதாவது இந்த ட்ரெயின் வந்து கிளம்பாம அப்படியே நின்னுட்டு இருக்கும். அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் தி லைன் 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு குடுக்கும். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், அடுத்து வந்து எச்டிஎஃப்சி பேங்க், அடுத்து வந்து டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலும் அந்த மெர்ஜர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கனால, அதெல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த ஸ்டாக்குங்கிறது ஒரு ராலி குடுக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புறேன். ஏன்னா, ஸ்டீல் செக்டார் எல்லாமே ஒரு சைக்ளிக் செக்டார் தான். ஸ்டில் இருந்தாலும் இவங்க வந்து எல்லா பிசினஸும் கம்பைன் பண்றனால, இது வந்து ஒரு ராலி தர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டாடா கெமிக்கல். டாடா கெமிக்கல் இப்போ ஒரு அண்டர் வேல்யூல போயிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் நம்ம நெறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோடா ஆஷோட டிமாண்ட் வந்து கம்மியாயிருச்சு. இவங்களும் பிரைஸ் லெவல்ங்கிறது கம்மி பண்ணிட்டே இருக்காங்க. அ அதனால சைனாவிலேயும் வந்து நெறைய சப்ளை அப்படிங்கன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பிசினஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பட் ஸ்டில் இன்னும் டிமாண்டுங்கிறது பெருசா கிரியேட் ஆகல. அண்டர் வேல்யூல போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிட்டே வந்தோம்னா, இன்னும் ஃபியூச்சர்ல வந்துட்டு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி. ஐடிசி நமக்கு தெரியும். நெறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம். பேட் அவங்க வந்துட்டு அவங்களோட பொசிஷன் வந்து கம்மி பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் பிசினஸ் வந்து டீமெர்ஜர் வந்து பண்ண போறாங்க. இதெல்லாம் நடந்து முடியிற வரையும் இந்த ஸ்டாக்குங்கிறது அதே இடத்துல சுத்திட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜில நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதில குரோத் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, திருப்பியும் ஒரு ராக்கெட் வேகத்தில வந்து ஏறும். அதனால எப்பவுமே ஒரே இடத்துல தேங்கிட்டு இருக்கும்போது, நம்ம யூஸ் பண்றது தான் வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டாடா காஃபி. இது எதுக்கு நான் டாடா காஃபி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாடா கன்சியூமர் வந்து கொஞ்சம் ஓவர் வேலிடா இருக்கு. ஆனா டாடா குரூப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்ஸுமே வந்துட்டு மெர்ஜ் பண்றது மட்டும் தான் அவங்களோட இப்போதைக்கு ஒரு இதா இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது, டாடா காஃபி வந்துட்டு கொஞ்சம் அண்டர் வேலிடா இருக்கு. இத கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இத வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு டாடா கன்சியூமரோட மெர்ஜ் பண்ற மாரி இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு லாபகரமான அ ஒரு பிக்கிங்கா இருக்கும் இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மணப்புரம் கோல்டு வந்துட்டு பெரிய லெவல்ல வந்து இன்னும் அப்ரிஷியேட் ஆகல. அதே ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கு. இன்னும் டவுன் தி லைன் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏத்தாம இப்படி நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, கோல்டோட பிரைஸோ இல்ல மார்க்கெட்டோட பிரைஸோ நல்லா ஏறும்போது, கண்டிப்பா இது வந்து ஒரு ரிட்டர்ன் தரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அ ஜிஎஸ்எஃப்சி இது வந்து குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசர் ஸ்டாக்குங்கிறது போன வருஷம் பெருசா ரிட்டர்னுங்கிறதே தரல. அந்த வகையில இது பார்க்கும்போது ரொம்ப அண்டர் வேலிடா இருக்கு. ஆனாலுமே ஃபெர்டிலைசரோட டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகி வரணும். அந்த மாரி எப்போ வருதோ, அப்பலாம் இந்த ஸ்டாக்குங்கிறது பயங்கரமா மேல ஏறி போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ஸ்டாக்கு. இது இல்லாம கொஞ்சம் வேல்யூவேஷன்ல கொஞ்சம் மேல கீழ இருந்தாலுமே வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்பிஐ கார்ட்ஸு கொஞ்சம் பிஇ ரேஷியோ அதிகமா இருந்தாலும், டெக்னிக்கலா வந்துட்டு கொஞ்சம் டவுனா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் பெரிய பிசினஸ் வந்துட்டு அவங்க மோல்டு பண்ணல. இந்த பக்கம் தான் இந்த டைரக்ஷன்ல தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால எதுவுமே தெரியாதனால இந்த ஸ்டாக்குங்கிறது ஒரே இடத்துல கிடக்குது. பட் ஒன்ஸ் பிசினஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, இல்ல 2, 3 கம்பெனிய வாங்கிட்டாங்க, இல்ல பிளான் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ராலிங்கிறது குடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக்கு தான். அடுத்து வந்து கேன் ஃபின்னு. இதுவும் வந்து இப்போதைக்கு ஒரு அண்டர் வேல்யூட்ல வந்து போயிட்டுருக்கு. கெல்டான் டக்கு இத நம்ம நெறைய வாட்டி வந்து டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ரூ. 50ல இருக்கும்போது பண்ணோம். ஒரு வாட்டி ரூ. 70ல இருக்கும்போது பண்ணோம். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா கொஞ்சம் அண்டர் வேல்யூடு. பட் டெக்னிக்கலா வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு. ஏன்னா டெக்னிக்கலா வந்துட்டு நம்ம பார்க்கணும். அவங்க பிசினஸையும் பார்க்கணும், ஃபண்டமெண்டலையும் பார்க்கணும், டெக்னிக்கல் பார்க்கணும். 3ம் சேர்ந்த மாரி நமக்கு கொஞ்சம் சீப்பா கிடைச்சா மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பட் மார்க்கெட் இப்போ முதல்ல புல்லிஷா இருக்கு. கொஞ்சம் கரெக்ஷன் நடந்தது அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்டாக்ஸ்லாம் கைக்கு வரும்போது பார்க்கலாம். அடுத்து டிசிஎக்ஸ் இதே லைனு, அடுத்து வந்து இன்ஃபிபீமு, ஆ பஜாஜ் கன்சியூமர் கேர், அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஜி இன்வைட் இதுவுமே வந்துட்டு இன்னும் இறங்கிட்டே இருக்கு. ஸோ இறங்க இறங்க இப்போ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு நல்ல டிவிடெண்ட் தர்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக்ஸ் தான் இது எல்லாமே வந்துட்டு. ஸோ இதெல்லாம் இல்லாம, அ நம்ம அடுத்தது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செக்டாரா பார்க்கணும் அப்டின்னா, பேங்கிங் செக்டார்ங்கிறது ஒரு எவர்கிரீன் செக்டாரு. அதுல இப்போ நம்ம கொஞ்சம் அண்டர் வேல்யூடா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் பிக் பண்ணி போட்டுருக்கேன். இது எப்படி பிரிச்சிருக்கேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு டாப் 10 ஸ்டாக்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு, இதுல வர்றத வந்துட்டு கொஞ்சம் அ மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதிகமா இருக்கறதுல வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது அடுத்த 15 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் இருக்க ஒரு 15 வந்து எடுத்து போட்டுருக்கேன். இதுல எந்த மாரியான ஃபண்டமெண்டல்ஸ், பிசினஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி, இது ஃபில்டர் பண்ண ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஐடிஎஃப்சி மெர்ஜர்ல போயிட்டுருக்கு. HDFC பேங்க்கு இதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் பெருசா ரிட்டர்ன் தரல. தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா நல்லாயிருக்கு. பட் இப்போ அண்டர் வேல்யூவேஷன்ல போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ரிட்டர்ன் பேசுறதெல்லாம் இது வந்து நம்ம ரொம்ப கீழயே பாட்டம் ஃபிஷிங்ல பண்ணோம். ஸ்டில் புதுசா பார்க்குறவங்க இந்த ஸ்டாக் வந்து நல்லாயிருக்கும். இது ஆர்டர் படி போட்டுருக்கேன் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொடாக் மகேந்திரா பேங்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா கொஞ்சம் ஓவர் வேலிடா இருந்தாலும், டெக்னிக்கலா வந்துட்டு சப்போர்ட் லெவல்ல இருக்கு. இத நம்ம நெறைய வாட்டி நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க்கு அண்டர் வேல்யூடு பட் ஸ்டில் வந்து டெக்னிக்கலா வந்து மேல நிக்குது. சிட்டி யூனியன் பேங்க் இது ₹120 இருக்கும்போதே நம்ம நெறைய வாட்டி டிஸ்கஷன் பண்ணோம். இப்போ 146 சம்திங் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்டில் வந்து ஒரு அண்டர் வேல்யூல போயிட்டுருக்கு. இதெல்லாம் தவிர இப்போ ஐபிஓ வந்ததுலேருந்து இந்த ஈசாப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிறத நான் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னோட பைப்லைன்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் இல்லாம மார்க்கெட் வந்து இப்போ கரெக்ஷன் குடுத்துச்சு அப்படின்னா, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ்ன்னு எது போட்டு வச்சிருக்கேன்னா, ஃபெடரல் பேங்க், கர்நாடகா, கேவிபி. இது என்னன்னா ஃபண்டமெண்டலா இப்போ கொஞ்சம் அண்டர் வேல்யூடா இருந்தாலும், டெக்னிக்கலா வந்து கொஞ்சம் ஓவர் வேலிடா இருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம கரெக்ட்டா பார்த்து பிக் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபார்மா சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் ரெட்டி வந்துட்டு அண்டர் வேலிடா இருக்கு. நாட்கோ வந்து கொஞ்சம் அண்டர் வேலிடா போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ பொறுத்தவரையும் டாடா டிவிஆர் இப்போ வாங்குனோம் அப்படின்னா, நமக்கு ஆர்பிட்ராஜ் அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அமர ராஜா. இதுவும் வந்து இப்போதைக்கு அண்டர் வேல்யூல போயிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வச்சுட்டீங்கன்னா, அது பிசினஸ் நமக்கு நல்லா புரியணும். ஏன்னா, அந்த ஸ்டாக் வந்து கீழ இறங்கிச்சுனாலுமே, ஏன் இறங்குது? எதனால இறங்குது? அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க ஐடிசி எடுத்துக்கோங்க. அவங்களோட ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. டீமேஜர்லாம் பண்ண போறாங்க. இதனால அந்த ஸ்டாக்குங்கிறது பெரிய லெவல்ல வேல்யூஷன் வந்து இப்போதைக்கு குடுக்காம ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கு. அப்புறம் எஃப்எம்சிஜிய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த ஸ்டாக்குங்கிறது ஒரு சைடு பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத குடுக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய புல் மார்க்கெட்லயும் பெருசா மூவ் ஆகாம நின்னுட்டு இருக்கு. இந்த மாரி நமக்கு ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு அதோட ஏ டூ இசட் பிசினஸ் நல்லா நமக்கு புரியணும். அ ஏன் இறங்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபண்டமெண்டல்லயும் கீழ வந்துட்டு ரொம்ப சீப்பா கிடைக்கும்போது, டெக்னிக்கலியும் நல்ல சப்போர்ட்ல கிடைக்கும்போது, நம்ம பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு 100, 200, 300% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புலாம் வந்து இருக்கு. நீங்க எவ்வளோதான் நம்ம ஸ்விங் பண்ணாலும், எவ்வளோ ஷார்ட் டெர்ம் பண்ணாலுமே 40, 50%, 30% அங்கங்க எடுப்போமோ, அதுவுமே வந்து மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும். மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் குடுத்தாலோ, இல்ல திடீர்னு ஒரு கிராஷ் ஆனாலோ, அதுலலாம் நமக்கு டக்குன்னு லாஸ் ஆயிடும். பட் இந்த மாரிலாம் நம்ம பிக் பண்ணி போட்டோம் அப்டின்னா, ஒரு லாங் டெர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் வந்து இருக்கு. இது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. 2024 இப்போ தான் வரப்போகுது. இதுக்கப்புறம் குளோபலோட டிமாண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம, நம்மளோட லோக்கல் கவர்ன்மெண்ட் எந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரினியூவல் எனர்ஜிக்கு நல்லா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாலிசி எடுத்துன்னு வராங்கன்னா, கண்டிப்பா ஐஆர்இடிஏ வந்து நல்லா வந்து மேல போக ஆரம்பிக்கும். ஏன்னா, அவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரினியூவல் எனர்ஜி ரிலேட்டடா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற ஆரம்பிக்கும். அந்த மாரி நம்ம மார்க்கெட்டையும் பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி பிக் பண்ணணும். அதுல அண்டர் வேல்யூடா எந்த ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்து பிக் பண்ணி போட்டுட்டோம் அப்டின்னா, அந்த வருஷத்துல ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது எடுப்போம். ஸோ மார்க்கெட்டோட சேர்ந்து போணும். அந்த பிசினஸ் நல்லா புரியணும். அடுத்தது வந்துட்டு ஃபண்டமெண்டலாவும், டெக்னிக்கலாவும் வந்து நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. நமக்கு 2024லயும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் இந்த மாரிலாம் மாட்டும். ஸோ, இப்ப பார்த்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு நான் கன்சிடர் பண்றதுக்காக வச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் போக போக நம்ம மார்க்கெட் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்குங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ, அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் புடிச்சிருந்தா சஜஷன் அப்படின்னு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.